நான் தான் உன்னை சோறாக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, அரிசி எல்லாம் வீணாக்கிட்டு. கண்ணை திறந்து பாருடா. யார் பண்ணாங்க? என்ன கண்ணை திறந்து பாரு? நினப்பு வந்தா ஒரு புடவையில் படுக்க மாட்டியா? தினம் ஒன்று ஒன்று எடுப்பியா? யார் துவைக்கிறது? பீரோவை வேற திறந்து போட்டிருக்க. எலி கிளி உள்ளே போய் என் புடவைலாம் கொதறி வச்சுருந்தா நீ வாங்கி கொடுப்பியா? அழுவுறியா? என்ன ஏன் தனியாக விட்டு போன? அதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுவியா? இனிமே இப்படி பண்ணக்கூடாது. ஏய், அரைஞ்சு போடுவேன். என்ன நீ லூசு மாதிரி பண்ற? கதை வேற திறந்திருக்கு. சரி அழாத, அழாதன்னு சொல்றேன். லவ் யூ. சரி அழாத. அன்பே, இனிமே உன் மாமனார் காருக்கு பால் பக்கமே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். பேசாம அவர் பேர் வேற ஆள் பார்த்துடலாமா? கண்டிப்பாக வருவார். இன்னைக்கு பறந்த ஸ்டம்ப்பு அந்த ஆள் தூங்க கூடாது. இங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு. என் பையன் தப்பு பண்ணியிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவன் கெட்டவெல்லாம் கிடையாது. நீங்க வேணா ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க. அவன் கெட்டவன் யாரா சொன்னாங்கன்னு நீங்க பொண்ணு கொடுக்க வேண்டாம். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தப்போ நிஜமா உங்க பையன் பேங்க்குக்கு தான் போயிருந்தாரா? அன்னைக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி, மற்றபடி பொறுப்பான பையன் தான். சரி, இப்போ உங்க பையன் எங்க இருக்காரு? உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், கொஞ்சம் அவசரமாக வீட்டுக்கு போகணும், அரை மணி நேரத்தில் இங்கே வான்னு சொல்லுங்க. அவரு மட்டும் அரை மணி நேரத்தில் வந்துட்டா உங்கள் பையன் பொறுப்பானவன் நான் ஒத்துக்கிறேன், பொண்ணும் கொடுக்குறேன். டக்குன்னு பண்ண அவன் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுப்பா, பண்ணுன்றல. என் புருஷனாவது பரவாயில்ல, எனக்கு பயந்து ஃபோன் எடுத்து பொய்யாவது சொல்லுவான். உங்கள் பையன் ஃபோனையே எடுக்கல, அவ்வளோதான் மரியாதை வீட்டுக்கு. கூப்பிடுறான். எங்கடா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. பேட்டிங் ஆட்டிருந்தேன். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும், உடனே கிளம்பி வா. அடேங்கப்பா அணியினர், இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு 5 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே தேவை. என்ன சொன்னாரு? நீயே போய்க்கோன்னு சொன்னாரா? இல்ல, 15 நிமிஷத்துல வந்துடுறானா, கிளம்பிட்டான். சரி பாப்போம். வேலுவின் அடுத்த பந்து மாணிக்கத்திற்கு. அட பாவி, இந்த நேரத்தை விக்கெட் கொடுத்துட்டியா? என்னம்மா இவ்வளோ ப்ரெஷர் ஆகுறீங்க? நான் என் பிள்ளைக்கு அம்மா அப்படிதான் இருக்கும். என்ன வருதோ எழுதிக்க. இந்தாப்பா. பாத்துருங்க, அதை தூக்கி குப்பையில போடுங்க. அது ஒண்ணுதான் கேடிப்பு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். ஒரே நிமிஷம், அவன் வந்துட்டு இருப்பான். வேணாம், எதுக்கு அவரை தொலை பண்ணிக்கிட்டு? நீங்க சொன்ன 15 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன அரை மணி நேரமும் முடிய போகுது. எப்படியும் வரப்போறதில்ல, விளாண்டுட்டு போட்டோம், விடுங்க. இல்ல, அவன் வண்டி சத்தம் தான் நினைக்கிறேன். ஏய், அவன் எங்கடா?
நீ ஃபோன் பண்ணது இங்கே வரதுக்கு தான் கிளம்புனா. மேட்ச் சூப்பர் ஓவர் ஆயிடுச்சு, அன்பு இல்லாமல் கஷ்டமாயிரும்ல, அதான். சரி, நீ ஏதோ அவசரம் ஃபோன் பண்ணேன்னு சொன்னா வா போலாம். அவனு வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்லு. இந்த அரை மணி நேரத்தை வச்சு நான் ஒன்றும் உங்கள் பையனை வேணான்னு சொல்லலை. நான் ஒருத்தங்க கூட 20 வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஊருக்கு நல்லவனாக இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு நல்லவனாக இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்கு ஒரு நல்லவன் போதும். ஏய், நாளையிலேருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடு. அப்ப என்ன பண்ணா? நீ வா. ஓ, நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் அர்ஜென்ட் தான் சொல்ற. உண்மையாவே அர்ஜென்ட் எனக்கு எப்படி தெரியும்? உன் மாமியார் வந்திருக்கு, கிளம்பி வாடா, நான் வந்திருக்க போறேன். மாமியாரா? அந்த அம்மா உன்னை மனுஷனாவே மதிக்கல, இதெல்லாம் மாமியாரா? இனிமே அந்த பிள்ளைலாம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வராதுரா. வேற மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அந்த அம்மா இந்நேரத்துக்கு. வீடு பால் காய்ச்சி பத்திரிக்கை வைக்கணும். இது பத்திரிக்கை வைக்க நல்ல நேரம் தானே. மன்னிப்பு கேட்க இந்த காத்தாடி கூட்டு போனப்பெல்லாம் விளங்கவே இல்லைண்ணே. ஆஹா, பார்ப்போம் உங்கள் ராசி எப்படி இருக்குங்க. அன்பே, அண்ணன் வரல. என் ராசிக்கு வரும்போது பொண்ணோட ட்ரிபிள்ஸ் தான் வரப்போகிறான். என்னண்ணே கூட்டமாக இருக்கு? என்னென்ன விசேஷம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் என்ன? சொல்லாம கொள்ளாம பொண்ணு பார்க்க வர வச்சிருக்க. நீ தானே மாப்பிள்ள வெள்ளிக்கிழமை வர சொல்லி சொன்னேன். மாமா, அது அந்த பையனை வெறுப்பேற்றதுக்கு சொன்னது மாமா. அது மாப்பிள்ள எனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியாது? இது அவங்க அம்மா கூட்டு வந்தா வீட்டை என்னத்துக்கு 2 ஆக்கியிருக்கோம். ஆண்டதுனால புடவை கட்டி பொம்மை மாதிரி நிற்குது. அப்பா முஞ்சில் எப்படி முழிப்பேன் நான்? மாப்பிள்ளை நான் பேசி அனுப்ப போறேன். மாப்பிள்ள பொண்டாட்டி தெரிஞ்ச பிரச்சனை ஆகட்டும். சும்மா பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல இங்கே எடுத்துக்கலாங்க. ஏங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு யாராவது போய் சொல்லுவாங்களா? உங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு பெயிண்ட் அடிச்சாருங்க. அவருக்கு என்னை பார்த்தா நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் அவர் வெளியில் வருவார், அங்கே வச்சு பேசுங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க. இதில் பொய் சொல்ல என்னங்க இருக்கு? அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போய் வந்தவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்தால் பாருங்க சத்தம் போடுறாங்க. பத்திரிக்கைலாம் வேண்டாம், நான் வந்துடுறேண்ணே. இப்போ நீங்கள் கிளம்புங்க. இப்போ கூட எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னால் அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒத்துக்கும். ஏன்னா அதுக்கு எல்லாத்தையும் விட என்ன தான் ரொம்ப பிடிக்கும். மூணு மாசத்துல பையன் துபாய்க்கு போறானா. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலான்னு கேட்குறாங்க. பேசி முடிச்சிடலாமா? எதுக்கு இப்போ அவசரம்? நம்ம வேணா பொறுமையாக அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் கவனிரு, நீ என்ன இதெல்லாம் போய் வந்துட்டு புதுசாக கேட்டுட்டு இருக்க? நல்ல பையனாக இருந்தா நீயே ஒரு போனை போட்டு நிச்சயம் பண்ண தேதி பார்க்க சொல்லு. சரி, அப்போ நான் வர சொல்லிடுறேன். ஏய், என்னடி பழக்கம் அது? சோத்து தட்டு தள்ளி விட்டு போறது எங்க கத்துக்கிட்ட? கேட்கறவளோ மனுஷன் தெரியல, அடிப்படை போயிட்டே இருக்க. உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கா. எங்க வேக வேக உள்ள போற? ஒழுங்கா அந்த பயல மறந்துட்டு நாங்க சொல்ற பயல கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. அந்த பயல இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏ பூமால, அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. கல்லு மாதிரி உட்காந்துருக்க. ஏஞ்சி போய் அவளை என்னன்னு கேளு முதல்ல. ஏ ஆயா, கல்ல தூக்கி மண்டையிலே போட்டுருவேன். இது பாருமா, நீ சொல்ற வரைக்கும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சு இந்த மாதிரி 2 மாசத்துல ஒருத்தன் ரெடியா இருக்கா, 3 மாசத்துல ஒருத்தன் ரெடியா இருக்கான்னு பேசிட்டு இருந்த. நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன்.
இந்த செமிஃபைனலை ஜெயிக்க அடேங்கப்பா 11 பேர் அணிக்கு 30 பந்துகளில் 36 ரன் தேவை. இறங்கு மாப்பிள. நீ என் மேலே அந்த கோவத்துக்கு அவகிட்ட அப்படி பேசியிருந்தது பாப்பா. என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் எனக்குன்னு பேச யார் இருக்கா? நான் தான் பேசி ஆகணும். பாலுக்கு பால் ரன் அடிக்கணும், பார்த்தாடுங்க. உனக்கு என்னை விட உன் ஈகோ பெருசா நான் அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆனால் உன்கிட்ட ஒரு வார்த்தை அதை பற்றி கேட்டதில்லை. ஏன்னா நீ என் நம்பிக்கை கெடுக்க மாட்டேன்னு நம்பினேன். ஏமாத்திட்டல. ஈகோக்காக என்னை விட்டு கொடுத்துட்டல. ஒரு சிங்கிள் ஆடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தூக்கி அடிக்க முயன்ற பந்து விக்கெட் கீப்பர் கையில் தஞ்சம் புகுந்தது. வந்து ஆடுனேன். விக்கெட் எடுக்காமலையா பண்ணிட்டு ஆட பாவீங்களா? யோ பேட் பாய்ஸ், நீங்க இவ்ளோ பேட் பாய்ஸ் ஆயா? ஜோக்கரு. ஜோக்கர்னா? ஆமா, கரெக்டா ஜோக்கர் இருந்தா கையில வச்சு ஜெயிக்க பாப்பியா இல்ல அவுட் ஆக்க பாப்பியா? நீ வேணா இவர் பாரு. இறங்கும் போது அவுட் ஆக்க மாட்டாங்க. 32 பந்துகளில் 36 ரன்கள் என்று இருந்த எளிய இலக்கு இப்பொழுது 18 பந்துகளில் 35 ரன்கள் என்ற இமாலய இலக்கை அடைந்தது. அது எவரெஸ்டாக இருந்தாலும் சரி அடித்து காட்டுவேன் என்ற அன்பு விளாசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் டொக்கு. அண்ணா அவர் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு இல்லையா? சொல்லிட்டாரா பெரிய சேவாகு. இவர் போயிருந்தா ஒரே கிளியா கிழிச்சிருப்பாரு. அந்த ஆள் அடிச்சாருன்னா 2 தென்னை ரைட்டுக்கு போகும். இன்னைக்கு ஒரு நாள் சிக்கல, மேட்ச் என்ன முடியல. மேட்ச் வழியா ஏறி வந்து 6 அடி பாருன்னு பார்த்தா மேட்ச போர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இளைய பிளேயர்ஸ்லாம் எக்ஸிட் கொடுக்குறாங்க. கடைசி 6 பந்துகளில் 7 ரன்கள் அடித்தால் வெற்றி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாக மாறும் வாய்ப்பு. வீரர் நழுவ விட்டார். இதோ 2வது ரன்னுக்கான வாய்ப்பு. என்னப்பா அது? அவர் அவுட் ஆனதுக்கு ஆப்போசிட் டீம்ல ஃபீல் பண்றானுங்க. அப்ப அவருக்காகவே ஒரு ஃபீலிங்கான பாட்டை டெடிகேட் பண்றாங்க. இந்த செமிஃபைனலில் வெற்றி பெற 5 பந்துகளில் 6 ரன்கள் அடிக்க வேண்டும். அடித்த அணியை ஃபைனல்ஸுக்கு கொண்டு செல்வாரா அன்பு? டைட்டில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இதோ இது கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை. யாரு இவ்வளோ ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச சிஎஸ்கே டீம் மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போய் பிரஷர் ஆக்கி விட்ட நம்ம வானத்தை போல விஜயகாந்துக்கு நம்ம கமிட்டி சார்பா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ப்பா. நன்றிடா. செம்மையா அண்ணனே. தேங்க்ஸ்ப்பா. ராக்கெட் மாதிரி போச்சு நான் 6. சுத்தி எது நடந்தாலும் ஆட்டோன்னு வந்துட்டான். அவன் ஜெயிக்கிறத மட்டும் தான் பாக்குறான். நீ தான் மாப்பிள்ள அவன் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. அங்கதான் மாப்பிள்ள நம்ம தோக்குறோம். நாளைக்கு ஃபைனல்ஸ் வந்துருங்க. டீம் எல்லாம் ஜெர்சி போட்டு விளாட்றோம். இந்தாங்க உங்கள் ஜெர்சி. நீ காணாம பார்த்த இல்லாம எல்லாரும் வேற பார்க்க வைக்கிறியா? ஏய் பாப்பா அப்படி பேசுமாமா, நீ இப்படி பேசுற. ஏய் எல்லாம் இவனால அப்பலாம் அசிங்கம் படுத்திக்கிட்டு இருக்க. விடுமாமா. ஏய் நேத்து வீட்ல வந்து கேளமா பாத்தியலடா? பாத்தியலடா? கேவலமாலாம் இல்லை, பாவமாக பார்த்தேன். நீங்கள் பாட்டுக்கு என் மேலே இருக்கிற வெறுப்பில் அவர்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டு வர சொல்லிட்டீங்க. அது தெரியாமல் அவரும் கூட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. துர்கா முன்னாடி நீங்கள் கூனி கூறி நிற்கும் போது பாவமாக இருந்துச்சு. எப்படி அவர் அந்த பிள்ளைக்கு புரிய வைக்க போகிறாருன்னு. அதனால தான் அப்படி பார்த்தேன். துர்கா பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவள் அப்படிதான். அவளுக்கு பிடிச்ச விஷயத்த அவள் சொல்லாமலே நம்ம செய்யணும்னு எதிர்பார்ப்பா. இல்லைனா இந்த மாதிரி எதாவது மன வச்சு கொடுத்து செய்ய வச்சிருவா. எப்போ உங்களால் தான் அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாலோ அப்போவே உங்கள் மேலே இருக்கிற கோவம் வெறுப்பெல்லாம் போயிடுச்சுங்க. தப்பு தான். நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றி பேசிடக்கூடாது. மன்னிச்சிருங்க.
ஜெயிச்சிருக்கலாம்ண்ணே. அன்பண்ண என்ட்ரி ஃபீஸ் கொடுக்க சொல்லுச்சு. மாப்பிள்ள நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காது மாப்பிள்ள. இத்தனை வருஷம் நீ விளையாடுறப்போ நீ அவுட் ஆகிடக்கூடாதுன்னு தான் மாப்பிள்ள நான் நினச்சிருக்கேன். ஆனால் முதல் தடவை நீ அவுட் ஆகிட்டு வந்தால் போதும்னு நினைக்க டைம் மாப்பிள்ள. நாளைக்கு நடக்க போகிற ஃபைனலு இந்த அன்பு பயலுக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நமக்கும் தான். இன்னைக்கு பாட்டை போட்டு எவன்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறோம் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இவ்வளோ பேசுகிறேன், ஒன்றுமே பேசாமல் இருக்க? போலையா மேல பாருமா, நீ சொல்ற வரைக்கும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சு இந்த மாதிரி 2 மாசத்துல ஒருத்தர் ரெடியா இருக்கா, 3 மாசத்துல ஒருத்தர் ரெடியா இருக்கான்னு பேசிட்டு இருந்தேன். நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு. கணேஷே, நாளைக்கு மேட்சை மத்தியானமாக மாற்றி வச்சுக்கலாம்ப்பா. அன்பு லவரோட அம்மா நம்ம ஃபைனல் மேட்ச் வச்சுருந்தோம்ல, அதே டைமில் நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க. வந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னண்ணா நீ இதெல்லாம் ஒரு காரணம் நான் மேட்சை தள்ளிக்க சொல்கிறேன்? ஏய், லைட் மேட்ருப்பா. ஓ, அதெல்லாம் ஹீரோ மாதிரி சவால் விட்றப்போ யோசிச்சிருக்கணும். ஏன் சார் பேச மாட்டாரம்மா? அன்னைக்கு சவால் விடும்போது மட்டும் தெனாவட்டா பேசினாரு. கௌரவம் போயிடும்ல. ஓ நோ, மேட்ச் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ண்ணா. நீ வீம்புக்குன்னே பண்ணுற. நாளைக்கு அந்த பையில நிச்சயத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன், பார்த்துக்க. வராத. உன்னை நான் எதுக்கு எதிர்பார்த்திருக்கேன்? வச்சுக்கலாண்ணா. திமுறா சவால் விட்டதுக்கு டீமாக சேர்ந்து மைக்கில் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதாண்ணா. டேய், என்ன எவ்வளோ மோசமாயிட்டீங்க? போகலாம் வாண்ணா. இரண்டு வரும். போகலாம் வாண்ணா. நான் சொன்னேன்ல பக்கத்துல என் ஃப்ரெண்டு நல்லா கிரிக்கெட் விளையாடுவான்னு. நான் மட்டும் விளையாட வரான்ட்டான். பக்கத்தூரா? எந்த தெரு? என்ன ஆளுங்க? காலனி தெரு. அப்படின்னா வேணாம். அந்த பையன் நாளைக்கு வரலைன்னா நான் சொல்ற மாப்பிள்ளை தான் கட்டணும். நான் சொல்றேன், அவன் கண்டிப்பா வருவான். நீ நிச்சயத்துக்கு ரெடியா இரு. எனக்காக அது பண்ணி இது பண்ண நீ அப்பவும் சொல்ல மாட்டேன். நீ எழுதி வச்சுக்க, நாளைக்கு அந்த பையன் வரமாட்டான். தோத்துடா, இந்த கிரவுண்டு பக்கமே வரக்கூடாது. கிரீடை பற்றி நினச்சி பார்க்கக்கூடாது. ஏய், போய் புடவை மாத்திட்டு உன் வேலையை பாரு. அவன்லாம் ஒன்றும் வரமாட்டான். போ. உன் இஷ்டத்துக்கு எவனையாவது எடுப்பா, நாங்கள் வெளியே உட்காரணுமா? ஏய், சவால் விட்டோம்ல, எனக்கு அந்த அன்பு போல ஜெயிக்கணும். அதுக்காக நான் வெளில உட்காரலாம் ரெடி தான். இருக்கிறவன் இரு, கிளம்புறவன் கிளம்பு. அண்ணா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு இவன் தான். சரி, நம்ம ஜெஸியை மாற்ற சொல்லு. ஜெஸினா? ஏய், ஜெஸியை ரெடி கொடு. ஏண்டா நீங்கள் போய் ஜெஸியை மாற்றுங்க. ஏய் வாடா. நோ, டாஸ் பண்ணலாமா? போடலாம் கணேஷே. அப்ப அன்பண்ணேப்பா. நான் சொன்னேன்ல, என் அன்பு வந்துட்டான். போய் ரெடியா. அடி மேல் அடி வாங்கி கொண்டிருக்கிறது அடேங்கப்பா அணி. அன்பன் அந்த மேட்சுக்கு வராதா? இல்லாமல் தனியாக தடுமாறி கொண்டிருக்கிறார் அகிலா. ஆளினால் அகிலாவையே அசால்ட்டாக தூக்கி விட்டார்கள் ஜாலி பிராண்ட்.
ஃபைனல் மேட்ச் பட்டாசா இருக்குன்னு பார்த்தா இப்படி புஷ்பானமா ஆக்கிட்டீங்களேப்பா. பிளேயரை பாடுறா. நீ எல்லாம் கெட்ட கெடுக்க என்கிட்ட சவால் விடுற. யோ அடேங்கப்பா, ஒரு 50 ரன் அடிக்க கூடமாப்பா உங்க டீம்ல ஆள் இல்ல. ஃபைனலுக்கு உண்டான மரியாதையா போச்சு அவங்களால. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா பெரிய மனுஷன் வந்து 4 ஐடியா கொடுத்தாங்க. சோதேதான் பாப்போம். இதோ அடுத்ததாக களமிறங்குகிறார் எதிரணிகளின் செல்லப்பிள்ளை. ஏனென்றால் இவரது விக்கெட் அவர்களுக்கு தேவையில்லை. டேய் அண்ணா, நம்ம டீமே விக்கெட்ல எடுத்துறாங்கடா. ஹலோ, இது ஒன்றும் லப்பர் பந்து கிடையாது. போய் பேட் கட்டிட்டு வாங்க, அதான் ரூல்ஸ். லப்பர் பந்து மாதிரி தோத்த டீம்ல ஆட்டு இந்த மாதிரி சொல்லாடுறான். அப்போ எங்கே போச்சு ரூல்ஸு? பேட்லாம் கட்ட முடியாது. அம்பையர் கொடுங்க, ஆட்டு போட்டோம். கால் உடஞ்செல்லாம் கேட்க கூடாது. வேர்ல்டு கப்ல எல்லா மேட்சும் நல்லா விளையாடி ஃபைனல்ஸ்ல கோட்டை விட்ட இந்தியா டீம் விளையாடி இருக்காங்க. அடேங்கப்பா 11 பேர் அணி. என்னைக்கு இல்லாத ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஃபயரா இருக்கானுங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் வீரர் சக்திவேலின் பந்து அடேங்கப்பா அணியின் 7வது விக்கெட்டை நோக்கி மீண்டும் ஒரு டொக்கு. கடந்த மேட்ச் எங்கே விட்டாரோ அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார். ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. என் மாப்பிள்ள மொதல் பந்தை எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். பேடு கட்டாம இருக்காரு, ஃபுல் டாஸ் போட்டுட்டு இருக்க. கால்ல சொருடா உடையட்டும். இன்னைக்கு பாரு ஆட்டத்தை. இதோ சக்திவேலின் அடுத்த பந்து பூமாலைக்கு. டீமோட மானத்தை காப்பாத்த வானத்தை நோக்கி அடிச்ச பந்து. எங்கேயோ பார்த்த மாதிரி எங்க என்ன தெரியல. வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பாத்திருக்கீங்களா? எங்க கத்தி இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். எப்பவுமே பதட்டப்படுறவரு கூலா ஆடிட்டு இருக்காரு. பதட்டப்படாத எல்லாருமே இன்னைக்கு பதட்டப்பட்டு இருக்காங்கயா. மறுபடியும் ஒரு தம்பி பயந்து பவுண்டரி பின்னாடி போதும். போன மேட்ச் வானத்தை போல விஜயகாந்தனா, இந்த மேட்ச் வல்லரசு விஜயகாந்தா மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு கெத்து. அடேங்கப்பா அணி 8 ஓவர் முடிவில் 63க்கு 5 விக்கெட். சசிவனா ட்ரை பண்ணலாமா? ஒன் டே சூரியகுமார் யாதவ் நினைச்சீங்களா? நான் T20 சூரியகுமார் யாதவ் தான் என்பது போல பார்த்துருக்கேன். லெக் சைடில் போட்டு அடிச்சுட்டே இருப்பாரு. ஆஃப் சைடில் அவ்வளோ ஆட மாட்டாருண்ணே. ஸ்லோவாக போட்டுனா மாட்டிப்பாரு. பாகுபலி போல் ஆடிக்கொண்டிருக்கும் கெத்துவிற்கு சிறு பாலகனின் பந்து. ஆஹா, வெகு நேரத்துக்கு பிறகு ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். கொண்டிருக்கிறார் ஆலயா. பாலையாவை சமாளிப்பாரா நமது பாகுபலி? ரெண்டு தண்டமரம் ரைட்டு. இதுதான் இப்ப புரியுதா? அது பனைமரம்பா. அதுவா முக்கியம்? மேட்ச பாருங்க. புஷ்பான கொளுத்த மாட்டோம், ராக்கெட்டை விடுவோம் என்று சிக்ஸர் ராக்கெட்டுகளை விட்டுக் கொண்டிருக்கிறார் கெத்து. களம் இறங்கும் பொழுது ஜோக்கர் என்று கலாய்த்தவர்கள் கூட ஒத்துக்கொள்வார்கள். இவர் பேருக்கு கெத்து அல்ல, இவர் பேரே கெத்து என்று. 94 ரன்களுடன் களத்தில் இருக்கும் கெத்து கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து தன் சதத்தை பூர்த்தி செய்வாரா? முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து. இதோ லெக் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 94 ரன்களில் கெத்து அவுட். போன மேட்ச் அப்படி ஆனதுனால அந்த கேப்டன் பாட்டுனா, இந்த மேட்ச் இப்படி ஆனதோ இந்த கேப்டன் பாட்டை டெடிகேட் பண்றேன். தனியாலாம் மேட்சே மாத்திட்டானடா. குட்னா அதான் அன்பில் எல்லாம் பவுலிங் போட பாத்துக்கலாம். நீ கிளம்பலாம். சீரியஸா சொல்றேன். எங்க அம்மா நம்பணும் தான் உன்னே இங்க வர சொன்னேன். வந்துட்டல, கிளம்பு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்காக அது பண்ண இது பண்ணுன்னு சொல்லி காட்டுறதுக்கா?
எனக்காக நீ எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துக்கோ. இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உள்ளே போங்கம்மா. அங்கே என்ன பார்க்குற? அதால் விவரமாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நான் மட்டும் என்ன விளையாடுப்போம். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல ஜெயிக்க 15 ஓவர்ல 130 ரன் அடிக்கணும்யா. அடேங்கப்பா டீமுக்காக முதல் ஓவரை போட வந்திருக்கிறது ஆல்ரவுண்டர் அன்பு. இதோ தீனாவை நோக்கி முதல் பந்தை வீச வருகிறார் அன்பு. இது ஒரு அகலம் கணக்கை தொடங்கி உள்ளது ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். லைன்ல வை கருப்பையான. அன்பு லைன்லயே போட்டுருப்பா. பேட்டிங் பவுலிங் அடேங்கப்பா நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்கப்பா. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கப்பா. இதானா நீங்க பார்த்து விளையாடுறது? நான் மேட்சுக்கு தான் லேட்டா வருவேன், ஆனா விக்கெட்டை சீக்கிரமா எடுப்பேனே. தனது அணிக்காக முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்தார் அன்பு. அன்பு தனது முதல் ஓவரில் 2 ரன்களை மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். இரண்டாவது ஓவரை போட வந்திருப்பது மாடன் மலிங்கா. பரவாயில்லையா, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புதுமுகம் மஸ்தான் பாய் 18 பந்துகளில் 28 ரன்கள் அடித்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பை வாடகை சீக்கிரம் சொன்னேன், உன் கடை பூரா வாடகை சீக்கிரம் நிக்குதே. வாடா நவீன வாடா. இதோ தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மூக்கு மேல ராஜா. யார் பிடிப்பாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிடுது. நான் தான் பிடிப்பேன் என்று தட்டி பிடித்தான் சிறுவன். குதித்துக் கொண்டிருக்கிறான் குதூகலத்தில். அன்புண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும்ப்பா. நீ யோகேஷ்ண்ணா, உங்கள் ஸ்கூல் தானா? அன்புனே ஓமாச்சானே. ஆமாண்டா. ஓகே சரி. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணிக்காக அடுத்து களம் இறங்குபவர் பாலையா யோகேஷ். எல்லாம் நல்லா இருப்படா போடா என்று உடனே தட்டி சிறுவண்டுவை என்கரேஜ் செய்கிறார் வெங்கடேஷ். அரவிந்த் ஆஃப் சைடுல அடிக்கப்பட்ட பந்து 4. அடுத்த பந்து லெஃப்ட் சைடுல 6. மீண்டும் ஒரு 4. இப்பதான் ஃபைனல் சூடு பிடிச்சிருக்கு. ஒட்ட முத்துவின் பந்து இதுவும் ஒரு சேக். கையில இருந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கையை விட்டு போயிட்டு இருக்குன்றது அடேங்கப்பா பந்தோர் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல் முறையா அவங்கள பதட்டத்தை பாக்குறோம். இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும். உடைப்பாங்களான்னு பார்ப்போம். இன்னும் 4 ஓவர்களில் 43 ரன்கள் மட்டுமே அடிக்க வேண்டும். இதோ மாணிக்கத்தின் பந்து அரவிந்தை நோக்கி. அங்க ஒரு எட்ஜ் கீப்பரால் தட்டி விடப்பட்ட பந்து ஈஸியா பிடிக்க வேண்டிய இணைந்த கைகள் படத்துல வர ராம்கி மற்றும் கீர்த்தி பாண்டியன் அப்பா அருள் பாண்டியன் மாதிரி இணைஞ்சு பிடிச்சி இன்டர்வல் பிளாக் கிட்ட கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பா 6வது விக்கெட்டாக களம் இறங்குவது ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமின் கேப்டன் வெங்கடேஷ். 13 பாலுக்கு 37 ரன் அடிக்கணும். ஜெயிக்க வைப்பாரா தனது அணியை கேப்டன் வெங்கடேஷ். பாத்து போடு பயத்துல இருக்காங்க. 13வது ஓவரோட கடைசி பந்து வெங்கடேஷை நோக்கி ஆஃப் சைடில் தட்டிவிடப்பட்ட பந்து இது ஒரு 4. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற 12 பந்துகளில் 33 ரன்கள் அடிக்க வேண்டும். முக்கியமான ஓவரின் முதல் பந்து பாலையாவை நோக்கி. ஐயோ வைடு, அது போக 4. மொத்தம் 5 ரன். பாலே போடாம தேவையில்லாம 5 ரன் கொடுத்துட்டார் மலிகா. 12 பந்துகளில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 28 ரன்கள் அடிக்க வேண்டும். அசால்ட்டா பந்து போடானா? நோ உள்ள போடு. எயிட்டில் அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸராக மாறியது. இன்னும் 11 பந்துகளில் 22 ரன்கள் மட்டுமே தேவை. மாடன் மலிகாவின் அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு சேக். எங்கேயோ போன மேட்ச ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் இழுத்துட்டு வந்தாயா பாலையா? என்னமா ஆடுறாயா? ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கோப்பையை கைப்பற்ற 6 பந்துகளில் 15 ரன்கள் அடிக்க வேண்டும். கடைசி ஓவரை வீச வந்திருப்பது உள்ளூர் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு. எதிர்கொள்வது புதிய நம்பிக்கை நட்சத்திரமான பாலையா. பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் ஆட்டத்தின் கடைசி ஓவரின் முதல் பந்து இதோ. இன்னும் 5 பந்துகளுக்கு 15 ரன்கள் தேவை. இந்த ஓவரோட ஒவ்வொரு பந்தும் தங்கத்தோட விலைக்கு சமம். அதனாலதான் பந்துக்கு பந்து ஃபீல்டிங்க சரி செஞ்சுட்டே இருக்காரு அன்பு. பதிலடி கொடுப்பாரா பாலையா? இதோ அன்புவின் 2வது பந்து பாலையாவை நோக்கி. என்ன நடக்கும்னு பாப்போம். அருமையாக வீசப்பட்ட பந்து. போன பந்து மெதுவா போட்டாரு, இந்த பந்து வேகமா போட்டு பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் செஞ்சாரு அன்பு.
அன்பு போட்ட 2 பந்தையுமே பேட்ல வாங்காம நின்னுட்டு இருக்காரு பாலையா. 3வது பந்து என்ன பண்ண போறாருன்னு பாப்போம். அன்புவா பாலையாவா? தள்ளி விடப்பட்ட பந்து ஒரு ரன் எடுக்கும் வாய்ப்பு. வேணாம் சொல்லி மறுபடியும் கிரீஸுக்கே போயிட்டாரு பாலையா. பந்துக்கு பந்து ஆடுறவங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குற நம்மளுக்கு பிரஷர் ஏறுதியா. 3 பந்துல 15 ரன் அடிக்கணும். கட்டாயம் இந்த பந்துல ஒரு 4 6 வந்தாதான் இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. இல்லனா இந்த மேட்ச் இந்த பந்தோட செத்து போச்சு. அடிச்சாயா பாலையா? இது ஒரு சேவ். கண்டிப்பா இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு அப்படின்னு பாலையா நிரூபிச்சிட்டாரு. இன்னும் 2 பந்துல 9 ரன் மட்டுமே அடிக்கணும். தான் மேல இருந்த மொத்த பிரஷரையும் ஒரே பந்துல அன்பு மேல ஏத்தி விட்டாயா பாலையா. இதோ அன்புவின் 5வது பந்து பாலையாவுக்கு. லெஃப்ட் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது ஒரு 6. இன்னும் ஒரே பந்துல 3 ரன் மட்டுமே அடிக்கணும். பாலையா பின்றாயா. ஒரு பந்துக்கு 3 ரன் அடிச்சா வின்னு, 2 ரன் அடிச்சா டிரா. இவங்க போறத பார்த்தா சூப்பர் ஓவர்லாம் வேற வரும் போல இருக்கு. ஒரே பிபியா இருக்கு. நான் பரவாயில்ல, நிறைய வாட்டி சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்து இந்த பிபி எனக்கு யூஸ்வல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிக்க போறன்ற நம்பிக்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல இருக்க எல்லார் முகத்திலையும் தெரியுது. கப் அடிக்க வைப்பாரா பாலையா? இல்ல நான் என்ட்ரி பண்ண முதல் டோர்னமெண்ட்லயே தான் டீமுக்கு கப் அடிச்சு கொடுப்பாரா அன்பு? இன்னும் ஒரே பந்துல தெரிஞ்சிருமியா. ஆட்டத்தின் முடிவை தீர்மானிக்க போகும் கடைசி பந்து இதோ. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்யா. அதை விட முக்கியமான வாழ்க்கை நம்ம பாலையாகுதையா. ஏன்னா அவன் மேன் ஆஃப் த மேட்ச். சூப்பர் சூப்பர் அண்ணா சூப்பர் நீங்க சூப்பர் நோ வெங்கடேஷ்ண்ணா. வாழ்த்துக்கலாம். என்ன சசி, பழைய ஆளுங்களாம் வெளில இருக்காங்க. அன்றைக்கி ஃபைனலில் ஜெயித்த பசங்களாம் உள்ள ஆடுறானுங்க போல. ஆமாண்ணா, அன்றைக்கி ஃபைனல் வின் பண்ணி கொடுத்தானுங்களே, அதுலேருந்து எங்கே போனாலுமே அண்ணா அந்த பசங்க கூட்டு மேட்ச் விளையாட வராரு. ஃபைனலுக்கு அப்புறம் ஒரு 6 டோர்னமெண்ட் விளாடணுண்ணா. அதில் 4 டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் என்ட்ரிண்ணா. இப்போலாம் எங்கே போனாலுமே ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு கெத்தாக பார்க்குறாங்கண்ணா. அண்ணா, இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க வேணாம். அன்பு விளையாடுறியா? சவால் விட்டுருக்கோம். அண்ணா, சவால் விட்டதை விட ஏன் விட்டோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு அன்பு டீமில் எடுக்கலன்னா சவால் விட்டோம். இன்றைக்கி பாருங்கள், யோகேஷ் மஸ்தான்னு எத்தனை அன்பு விளாட்றாங்கன்னு. அப்போவே நம்ம சவாலில் ஜெயிச்சிட்டோன்னா இது வெறும் போட்டி தான். இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கிறத விட ஜெயிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம்னு ஒருத்தர் முதல் தடவை நம்பியிருக்காரு. இங்கே அவர் ஜெயிக்கிறது தான் முக்கியம்.
நம்புனா நீ வேணா பாரு, இது வேற ஒன்று பண்ணும்.